பால்ராஜ்ங்கிற நானு இந்த ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் பூட் கட் பேண்ட் போட்டுக்கிட்டு. என்னடா தலைவர் ஆனதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய உறுதிமொழி எல்லாம் இப்பவே சொல்லிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் கத்துக்கணும்ல. தலைவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் தானே? கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு ஹனிமூன் தானே? உனக்கு பொண்ணு வேணுமா இல்ல பையன் வேணுமா? எனக்கு பூட் கட் போடுற மாதிரி ஒரு குட்டி பால்ராஜ் வேணும். அப்போ உனக்கு? எனக்கு உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு வேணும். அப்போ என்ன பேரு வைப்ப? அழகான லாவண்யா எப்படி இருக்கு? என்னடா கிட்ட வர? பொண்ணு வேணும்னா வேணும்னா பொண்ணு வேணும்னா இவ்வளவு கிட்ட வரணும்ல. ஹேய் மகா, ஹே மகா நில்லு. மகா, மகா நில்லு. மகா நில்லு. மகா நில்லுங்கறல்ல. மகா டேய் பால்ராஜ். மகா யாரா அது? சார் நீங்க இங்க என்ன தலைவர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பக்கெட் பிடிச்சு நிக்கிறீங்க? சார் பிஸியா இருக்காங்கன்னு சொல்ல. சார் பிஸியா இருக்காரு. யார் சார்? அவரு அண்ணா யார் சார்? அந்த ஸ்டேட்ல முக்கியமான ஆளு. அவர் ஜெயிக்க வச்சது நான் தானே. அவரை ஜெயிக்க வச்சது நீங்களா? அவருக்கு மட்டும் இல்ல, தலைவருக்கு கூட பொலிட்டிக்கல் ஐடியா கொடுத்தது நான் தான். அப்படியா? ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரல சார். போட்டி வேண்டான்னு சொன்னது நான் தான். ரஜினிகாந்த் சார் உங்களுக்கு அவ்வளவு க்ளோஸா? டெய்லி ஒரு 3 தடவை பேசிப்போம். சார் ஒரு ஃபோன் பண்ணுங்க சார், சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். அவ்வளவுதான். இன்னைக்கு 3 கவுண்ட் முடிஞ்சிருச்சு. சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன தலைவர் ஆக்குங்க. யுனானிமஸா ஜெயிக்கணும்னா என்ன சார் பண்றது? பேசாம நீ டிராப் ஆயிடு. நாச்சியரமா யுனானிமஸா தலைவர் ஆயிடுவாங்க. அதெல்லாம் முதல்லயே எங்களுக்கு தெரியும். டேய் யாரா அது வந்தனா? நீ ஃபீல் ஆகாத. இந்த ஊர்ல உன் பிராண்ட் அந்த மாதிரி. அதான் சார் நான் தலைவர் ஆகணும். எப்படியாவது தலைவர் ஆகிறதுனா கடைக்கு போய் அரிசி வாங்குற அவ்வளவு ஈஸி கிடையாது. நாத்து நடணும், தண்ணி பாய்ச்சணும், அறுவடை பண்ணணும், கட்டு கட்டணும், மில்லுக்கு போகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் விவசாயி கையில ஒன்னும் நிக்காது. அப்படி இருக்கும்போது உனக்கு தலைவர் பதவி வேணும் அப்படின்னா நீ எவ்வளவு கஷ்டப்படணுமோ யோசி. எனக்கு அவ்வளவு டைம் இல்ல சார். நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ற டைப். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் என்ன மாதிரி பீகே உருவானது. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நான் கவனிச்சது என்னன்னா, இந்த ஊர்ல பொண்டாட்டிங்க எல்லாருமே புருஷன் பேச்சதான் கேக்குறாங்க. அப்ப புருஷனுங்க சரக்கு பேச்ச கேட்பானுங்க. அப்படின்னா சரக்கு அடி ஓட்ட புடி, இதுதான் நம்ம கான்செப்ட். புரிஞ்சுது சார். ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நல்ல சரக்கா ஊத்துறோம், குடிக்கிறோம், குடிச்சு கூத்தடிக்கிறோம். வாங்க சார்.